ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு இந்த ஸ்டோரி. நறுக்கு 4 துண்டு வெங்காயத்தையும் தக்காளியும் வெட்டி போட்டு 4 பல்லு பூண்டு, 2 பல்லு இஞ்சி, கொஞ்சம் சீரகம், சோம்பு, 2 குருமிளகு, 2 வரமிளகாயும் சேர்த்து நல்லா தட்டி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேங்க. அப்படியே கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிறது எடுத்து உள்ளே போட்டு கொஞ்சம் நல்லா தாளிச்சிக்கலாம். அதுக்குள்ள கொஞ்சம் வெங்காயம், தக்காளி இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளிச்சிட்டு அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அகைன் இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிற கடலப்பருப்பு, கொஞ்சம் தாளிக்கிற உளுந்து, பச்சை மிளகா, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திட்டு அதில் நம்ம வாங்கிட்டு வந்திருக்க சிக்கனையும் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு, சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பாயில் ஆனது தெரிஞ்ச உடனே அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, நந்து ஸ்டைலில் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.